இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதி என்பது விவசாயிகள் அதிகம் நிறைந்த தொகுதி. ஆகவே இங்கே தானிய கிடங்குகள் அதிகமாக அமைக்க வேண்டும் என்று நினைத்து நிறைய தானிய கிடங்குகள் இங்கே நான் அமைத்திருக்கின்றேன். தொழில்துறையில் சிப்காட் தொழிற்பேட்டை கொண்டு வர வேண்டும் என்று பேசி அமைச்சர் அம்மாவிடத்தில் பேசுகின்ற பொழுது, சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது 9 தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் தமிழகத்திலே தென் மாவட்டங்களில் என்று சொன்னார்கள். அதிலே அம்மாவிட்ட பேசி காரைக்குடி தொகுதி எப்படியும் வர வேண்டும், சிவகங்கை மாவட்டத்திலே காரைக்குடி வர வேண்டும் என்று கேட்டேன். காரைக்குடிக்கு 1200 ஏக்கர் நிலத்தையும் ஒதுக்கி சிப்காட் விட பெரிய நிறுவனமாக தொழிற்பேட்டை அமைத்து தர முடியும், அதை செய்து தருகிறேன் என்று சொன்னார்கள். அதற்காக தாசில்தார், ஆர்ஐ, விஏஓ தனியாக அமைக்கப்பட்டு இடங்களை தேர்வு செய்வதற்காக இடமெல்லாம் தேர்வு செய்தார்கள். நெருங்கி வருகின்ற நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இப்பொழுது அது கிடப்பிலே போட்டுவிட்டு அது பிளாட்டு போட்டு விற்று கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு நல்லது என்பது தெரியவில்லை. என்னுடைய நோக்கம், அன்றைக்கி நான் அவர்களோடு பேச்சுவார்த்தைக்கு சரியாக போயிருந்தால் எனக்கு பிரயோஜனமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் நான் நினைத்தது 1 லட்சம் பேருக்கு மேல் வேலை பார்க்க வேண்டும், நமது காலங்களிலே நமது தொகுதியிலே 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அதனால்தான் தொழிற்பேட்டை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அதிக அளவிலே போராடினேன்.